வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பழைய டேங்கை கட் பண்ணி எப்படி தாமரை செடி நட பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி ஆக்ஸா பிளேடு ஒன்று எடுத்துகிட்டு துணி சுற்றி வச்சுக்கணும். அப்போ தான் கையை அறுக்காமல் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி லேசாக அறுத்து ஒரு லைன் மாதிரி பண்ணிக்கணும். லைட்டாக அறுத்து விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக அறுத்துட்டு வந்துடும். அதனால் முதல்ல கொஞ்சமாக அறுத்து இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் அறுக்கணும். அறுக்க நமக்கு பார்த்திங்கன்னா வலிக்கிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் அறுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல அறுக்க போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி லைட்டாக அறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணால் தான் உங்களுக்கு ரவுண்டாக வரும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிராஸில் தான் போகும். பாருங்கள், லைன் மேலே இருக்குது, ஆனால் இது எவ்வளோ கிராஸில் வந்திருக்கு. இதுக்கு மேலே இதுலேயே அறுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிராஸாகவே தான் போகும். அதனால தான் ஆப்போசிட்லேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அறுக்க போகிறோம். இப்போ கிராஸாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டேங்கில் ரொம்ப தண்ணி நிறுத்த முடியாது. தண்ணி நிறையா இருந்தால் மட்டும்தான் இலை பார்த்திங்கன்னா பெருசாக வரும். அதுக்காக தான் இது கிராஸில் போச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணியே வாங்கிக்கலாம். இது நான் வீட்டில் வச்சுருக்கிறது, யூஸ் பண்ணாமல் இருக்கிற டேங்க்கு. அதனால் இந்த மாதிரி லைன் போட்டு நான் கட் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக அறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்த அப்படியே விட்டுட்டு நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த இடத்துலேருந்து இப்போ கட் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளேடை உள்ளே நல்லா விட்டுட்டு நம்ம அறுத்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். இந்த லைன் போடாமல் அறுத்தோம் அப்படின்னா கிராஸாக போயிடும். இப்போ நம்ம அறுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் அறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அறுத்து எடுத்தோன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே அறுத்துட முடியும். அந்த லைன் அறுக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகும். இப்படி நம்ம அறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக அழகாக வந்துடும். கிராஸில் போகாது. கிராஸில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு டேங்கே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம லைன் பண்ணாமல் அறுத்துட்டே இருந்தோம்னா அது கிராஸாக போய்கிட்டே தான் இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதில் கீழே அந்த பைப் கொடுத்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. அதில் ஒரு பைப் வச்சுட்டு நம்ம எம்சீல் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டேங்கை தாமரை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் தாமரை செடி வைக்க பயன்படுத்துகிற டப்பு பார்த்திங்கன்னா இது தான். இந்த பிராண்ட் தான் நான் 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டப் கூட இது வரைக்கும் உடையில. இந்த மாதிரி பிளாக் கலர் டப் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை நான் மழை தண்ணி பிடிக்க மட்டும்தான் பயன்படுத்த போகிறேன். பாருங்கள், இந்த டப்போட அளவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டேங்க்லேருந்து ஒரு சுற்று தான் சின்னதாக இருக்குது. நல்ல அகலமான டப்பு. தாமரை செடி நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டப்பு தான் பயன்படுத்தணும். இந்த கலர் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா பிளாக் ஹீட் நல்லா அப்சர்வ் பண்ணோம். நம்ம டெரஸில் வைக்கும்போது உங்களுக்கு வெயில் காலத்தில் தாமரை செடி ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் டப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தாமரை செடி ஒன்றும் ஆகாது, உள்ளே இருக்கிற மீனும் ஒன்றும் ஆகாது. ஹீட் அதிகமாக இதில் இறங்காது. கருப்பு டப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே கருகி போயிடுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் கலர் டப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டப்பில் பவுல், மைக்ரோ பவுல், எக்ஸல் வெரைட்டிஸ், அல்லி எல்லாமே வச்சுக்கலாம். உங்களுக்கு பூக்கள் அதிகமாக பூக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய டப் பயன்படுத்தினா நிறைய பூக்கள் கிடைக்கும். பாருங்கள், அந்த சேம் கலர் டப்பு தான் நான் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ளவர்ஸ் கொடுக்குது. அல்லி செடி நம்ம டெரஸில் வைக்கும்போது கொஞ்சம் வெயில் அதிகமாக இல்லாத இடத்த பார்த்து தான் வைக்கணும். இல்லைன்னா அல்லி செடி நார்மலாகவே கருகிடும். தாமரை மாதிரி அல்லி செடி டெரஸில் தாங்காது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.